மன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. மாவையும் எண்ணெயும் குறைந்து போக விடாத தேவன். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களின் வார்த்தையை கனப்படுத்துகிற தேவன், தம்மை விசுவாசிக்கிறவர்களின் வார்த்தையை கனப்படுத்துகிற தேவன். இயேசு சொன்னார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அப்படியே பெயர்ந்து போகும் என்று. உங்களுடைய விசுவாச வார்த்தைகளை அவர் கனப்படுத்துவார். எலியாவை கொண்டு சொன்னபடியே கர்த்தர் செய்தான். எலியா தன்னுடைய வார்த்தை பேசவில்லை, கர்த்தருடைய வார்த்தை பேசினார். கர்த்தருடைய உள்ளத்தில் இருந்ததை எலியா அறிந்து அதை பேசினார். கர்த்தர் அதை அப்படியே நிறைவேற்றினார். உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுடைய விசுவாச வார்த்தைகளை அவர் கனப்படுத்துவார். கர்த்தர் சொன்னபடியே நடக்கும். கர்த்தர் சொன்னபடியே அற்புதங்களை செய்ய வல்லவர். அந்த சமயத்துல பஞ்ச காலமா இருந்தது. ஆனா பஞ்ச காலத்துல எலியாவின் சொற்படி செய்த இன்னொரு பெண்ணும் அவனுடைய மகனும் பஞ்ச காலத்திலும் நிறைவாய் சாப்பிட்டார்கள். எண்ணெய் குறையவில்லை, மாவும் குறையவில்லை. உங்களுடைய வீட்டிலும் இந்த அற்புதம் நடக்கும். விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர். கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பேசுங்க, உங்களுக்கு அப்படியே நிறைவேறும். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் பேச விரும்புகிறோம். விசுவாச வார்த்தைகளை பேச விரும்புகிறோம். நீ சொன்னபடியே நடக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை பண்ணுவீராக. கர்த்தருடைய அற்புத கரம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கட்டும். உடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும், பலப்படுத்தட்டும். இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.